வணக்கம் மலேசியா மக்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் வித் ஜோ சேனலை. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு பயமுடுத்துறானுங்க நைட்டில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் அச்சு பிடிக்குவாங்க அப்படி இப்படின்னா டிரைவர் என்னாவே சொன்னார் 9 மணிக்கு மேலே வெளியே சுற்றாதீங்க, சேஃப்டி இல்லை. நான் ஓரளவுக்கு மக்கள் வந்து செட் ஆயிடுவாங்க, வீட்டில் வெளியே பார்க்க தெரிய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு, சின்ன பதற்றத்தோட பயத்தோட தான் போகிறோம். இப்போ எப்படி இருக்க போகுது, என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ சேஃபாக வந்து ரூம் வந்து சேர்ந்தா போதுன்ற மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது கைஸ், மலேசியாவில் முதல் நாள் இரவு. பிக் பாஸ் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் நைட் மலேசியாவில். அதனால் எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ கைஸ், நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இதுதான். நல்லா பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு படம் மாதிரி அப்படியே அந்த ஹோட்டல் காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு. ஓ, இந்த நைட் விஷுவல் வந்து அது வேறு மாதிரி இருக்குது கைஸ். இது வேறு மாதிரி இந்த டவர் ஒன்று காட்டுற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. டவர் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் வந்துட்டு நம்மளே அமைக்கி தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருக்குது. கைஸ், சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். மலேசியாவில் நம்ம ஊர் மாதிரி இட்லி தோசை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். தோசை போடுறாங்க. இங்கே எவ்வளோன்னா தோசை ஒரு 2000 ரூபா ரிங்கெட்ஸ் இருக்குது. எவ்வளோ 2000 ரூபானா நம்ம ஊர் காஸ்ட்டு 50 ரூபா. 50, ஓகே. 50 ரூபா ஒரு தோசை, அந்த ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ சாப்பிட போகிறோம் கைஸ். காட்டுறேன் பாருங்க கடையை. வேறு கொய்ய நம்ம கடை மாதிரி தான் இருக்குது. அலி சன்ஸ் அப்படின்னு இருக்குது கடை பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இங்கே தான் உட்காந்துருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி, இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டானுங்க. அங்கே தான் போகிறோம், சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம், சாப்பிட்றத காட்டுறேன். ஸோ மெனு கார்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் தோசை பரோட்டா சாப்பிடலாம் இருக்கேன். தான் சாப்பிட்ணும். பசி, பயங்கர பசி. அதில் பரோட்டா சாப்பிட போகிறேன். நம்ம என்ன சொல்கிறோன்னு அந்த அக்காவுக்கு புரியல, அந்த அக்கா என்ன சொல்கிறது நமக்கு புரியல. ஸோ சூப்பராக போகுது ஒரு மாதிரி. பார்த்துக்கலாம். ஐயே, ஒன்றும் படுத்தாதீங்கடா. அந்த அக்காவால் ஒன்றும் தெரிலடா, பாவத்தை. இந்த அக்காவுக்கு ஒன்றும் தெரில, ஒன்றும் தெரியலனா ஐ மீன் நம்ம பேசுறது உங்களுக்கு புரியல. சரிங்களா? நான் சொன்னல, தோசை இல்லை சட்னி, சிக்கனு, சாப்பிட்டது எடுக்க முடியலன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. ஒரு தோசை வாங்குறதுக்கே வந்து ரொம்ப லேட் பண்ணி அதை வந்து அதுக்கு பிறகு அந்த தோசை நமக்கு வந்தது. வயிறு ஃபுல்லாகிருச்சு. பட் லேட் ஆகி தான் வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஸோ எங்கே இருக்கோம்னா, சரி மச்சான், சரி மச்சான், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைனா டவர் தான் போகிறோம். வாங்க சைனா டவர் காட்டுறேன், என்ன இருக்கும் போது என்னன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா சைனா டவர். என்னடா அது, சைனா டவரா? சைனா டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்களேன். பட் நாங்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க எல்லாமே. பாருங்களேன், கீ செயின்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கீ செயின்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. இந்த கடையெல்லாம் பாருங்க. என்னடா மலேசியா how much? ஒரு ஷூ வந்து
180, அதாவது 180 கிராமா என்னடா, 180 ரிங்கெட்ஸ். நம்ம ஊர் காசு பார்த்தோம்னா ஏறக்குறைய வீடியோ எடுக்கும்போது நான் பேசினுக்கிறேன், அப்படி பண்றேன். 500 600 ரூபாய்க்கு மேலே வரும். 100 ரூபானா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம். ஏய் ஜஸ்டிஸ் இருக்கு வர்றா. எத்தனை மார்க்கெட்டு போனாலும் டி நகருக்கு நிகர் எதுவும் இல்லைன்றது தெரியுது. ஆனால் சூப்பர் அடிக்கும், நல்லா இருக்கு. செகண்ட் குவாலிட்டி பட் நல்லா இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இருந்தாலும் நம்ம டி நகருக்கு நிகர் வந்து எதுவும் கிடையாது, டிமார்ட்டுக்கு நிகர் எதுவும் கிடையாதுன்றது வெளியே வரும்போது அது தெரியற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் பார்க்கும்போது இந்த இதெல்லாம் லைட் இல்லடா டே. பார்த்தீங்கன்னா நிறைய கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நிறைய இருக்கு பட் எல்லாம் க்ளோஸ்டு. நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் ரொம்ப. ஸோ ஷூலாம் செமையாக இருக்கு பட் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு ஜெர்சி பார்த்தோன்னா 6.5 அப்படின்னு சொல்கிறாங்க. 6.5னா நம்ம ஒரு காசுக்கு கடும் இதாக இருக்கும். போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்டாக்கின்ஸ் இருக்குல்ல, அதாவது ஷார்ட்ஸ், அதுக்கான இடம். கொஞ்சம் லேட்டாக வந்தாச்சோ அதுதான். ஆனால் ரேட்டு அது மாதிரி சொல்லுவாங்க. ஷூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 150 ரிங்கட்ஸ் ஷூவெல்லாம். அதே தான் எல்லா இடத்துலையுமே அதே தான் சொல்கிறாங்க. நல்லா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஏய் பாரா ஸ்லிப்பு நல்லா இருக்குடா. 60. ஸோ கைஸ் அதெல்லாம் நம்ம ஊர் ரேட்டுக்கும் இங்கேயும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு 300 400 65 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா காசு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வாங்குவோம் அது வேற. 1200 அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க. அது நம்ம ஊரில் அது இந்த ப்ரைஸுக்கு வாங்கிடலாம். இதுக்கு எதுக்கு மலேசியா ஃப்ளைட் ஏறி வந்து இது எடுத்து. இது எவ்வளோ இருக்கும்? இதே தான் இருக்கும்ல. ஆமாம். லெஃப்ட் காரா பாரு, பங்கமாக இருக்கு பாருங்க காரு. கார் மாதிரி, மிஸ்டர் பீம் கார் மாதிரி. நைஸ் கார் ப்ரோ. அது மினி சூப்பர்ல இது. சூப்பர். ஆனால் நல்லா இருக்கு இந்த மாதிரி நைட்டில் போகிறது வந்து. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பில்டிங் பேக் சைடு தான் போகிறோம். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மலேசியா நைட்டு சூப்பர்ல. இங்கே ரோடு தாண்டறதுக்கே அவ்வளோ ரூல்ஸ் இருக்கு. அதாவது வண்டி வர்றதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறது ரெட் சிக்னல் போட்டும் ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் அப்புறமா மூவ் ஆகுறாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மலேசியாவில். இந்த மாதிரி குட்டு நல்லா தான் இருக்குது, செமையாக இருக்குது. இந்த மாதிரி நைட் டைமில் நின்றாலுமே கொஞ்சம் பயமாக இருக்குது சுற்றுறதுக்கு. ஏன்னா எப்போ இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி தான் கேள்விப்பட்டோம், அது என்ன வரைக்கும் பார்க்கல. இருந்தாலும் நம்ம சைடு இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. எலி கொடுத்து போறியா? எலி எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். வீடியோ ரெக்கார்டு பண்ணுவாங்க, அதை போட்டு நடக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம ஊர் கடை ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா காட்டுறேன், மில் பிக்ஸ்லாம் இருக்குது. மில் பிக்ஸு, மேரி கோல்டு, குட்டு, ஜிம்ஜாமு, இந்த மாதிரி நிறைய பிஸ்கட்ஸ் இருக்குது இங்கே. ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஊர் இந்தியன் ஆக்டர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஊர் ஆள் ஓட்டர் வந்து பார்த்துச்சு. பிஸ்கட் பார்த்துட்டு போகலாம். ஸோ பிஸ்கட் என்ன வாங்குறதா வாங்க. எவ்வளோ வருது டக்குன்னு சொல்லு. 2 ரூபா. 1 2 ரூபாயா? அந்த 5 ரூபா காயின். ஆமாடா, அது 5 ரூபா பைசாடா, காயினடா. ஆமா பைசா தான்.
எல்லாமே நம்மகிட்ட எல்லாமே பைசா தான். பிஸ்கட் பார்த்தீங்கன்னா 2 ரிங்கட் 40 சில்லறை வரும், 50 ரூபா வரும். கரெக்டு தான். வாங்கிட்டு வாடா. சேஞ்ச் இல்ல. சேஞ்ச் இல்ல 50 ரூபா தான் இது. 50 ரூபா தான் இருக்கான். 7-Eleven அப்படின்னு ஒரு கடை இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்புங்கள்லாம் சூப்பராக இருக்கு. அப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கு இந்த கடை. வந்து ரொம்ப நேரம் என்ன தேடிட்டு இருக்குன்னா காஃபி பவுடர். ரூமில் வந்துட்டு நமக்கு ஃப்ளாஸ்க் இருக்குது, சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதான் தேடுனுங்கிறேன். காஃபி பவுடரை காணோம். காஃபி பவுடர் எங்கே போச்சு என்னன்னு தெரியல. கிடைச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். பார்க்கலாம். நீ அவரே ஏமாத்தலான்னு பார்த்தல. ஒரு ஃபன் பண்ணானுங்க. என்னன்னா டோர்ல வந்து 4 பீஸ் எடுத்துட்டு 10 ரிங்கட்ஸ். சரி அப்போ எதெல்லாம் எடுத்துக்கலாம்னு நினைச்சானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பட் இந்த ரேக்கை மட்டும்தான், இதில் மட்டும்தான் 4 பீஸ் வந்து 10 ரிங்கட்ஸ். 4 எடுத்துட்டு. ஆமாம். என்னங்க வந்திருக்காரு உள்ள. வாங்க வாங்க வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியாவா? வாங்கயா. அவங்க என்ன வாங்கி சாப்பிடுயா? நம்ம கடை தான். அக்கௌண்ட் இருக்கியா நமக்கு? வைக்கப்படாது. அது என்ன ஒரு மாதிரி இருக்கு, நல்லதா கெட்டதானே தெரியல. வாங்கிட்டு நீ வேற குழப்பி விட்டாண்டா. காப்பி போடுறோம், வாங்கலாமான்னு பசிக்காது. நைட்டு ஃபுல்லா நம்ம அந்த கடைக்கு போய் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம். எதுடா கடைசியா ஒரு முடிவு கொண்டாடுங்க வாங்க போறது. 2 ரூபாய். ஆமா அங்கதானே வாங்கிக்கலாம். இப்ப நீ உள்ள வந்ததுனால ஏதாவது ஒண்ணு வாங்கி அவனு முடிவு பண்ணிட்டியா? அப்புறமா பசிக்கும். ஆமா ஆமா. நீனே தேன்னுக்குற உள்ள என்ன தேன்னுக்குற சொல்ற இருக்கியா? ஓஹோ வாங்கியா வாங்கியா வாங்கியா. நம்ம ஊர்ல அந்த ஸ்டார்பக்ஸ்ல காப்பச்சின்னு கொடுப்பானுங்க. அந்த மாதிரி எல்லாமே வாங்கறதுக்கு ஆசையா தான் இருக்கு. உள்ள போனோடனே 2 ரூபா பார்த்தோன்னே நம்ம ஊருக்கு காசு பார்த்தோன்னா 60 ரூபாடா, 70 ரூபாடா. ஒரு மில்கி பிஸ்க்கு வந்து நம்ம ஊருக்கு 20 ரூபாய்க்கு, இங்கே 40 ரூபா. 20 ரூபா அதிகமா இருக்கு. என்ன சொல்ல நினைக்கிறேன்? சொல்றியா? அவங்க தான் பேசவே மாட்டாங்க. மாமா எனக்கு வேணாம் மாமா. சரி வேணாம்பா. நானே அப்ப தாய்க்கு விடாம எடுத்துட்டு வரேன். உனக்கு என்னடா டேய்? ஸோ கைஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு உள்ள போனோம். நான் பர்ச்சேஸ் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் நாங்கள் உருவாக்கிக்கல அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா 2 ரிங்கட்டு 2.90 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் காசுக்கு அதை கால்குலேட் பண்ணும்போது அவ்வளவு வருமா அப்படின்றது இருக்குது. ஸோ ஒருவேளை இங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு, இங்கே தங்கி அதாவது நம்ம ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் மேபி. இப்போ நம்ம வந்து 1 வீக்கு தானே இருக்க போகிறோன்றதுனால அவ்வளோ காசு செலவு பண்ணுமா அப்படின்ற யோசனையிலேயே ஓடி 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 எந்த பொருளும் வாங்கலை. கடைசியில் போகிறோம் வரோம் போகிறோம் வரோம் போகிறோம் வரோம் அப்படிதான். கைஸ் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் கைஸ். யாராவது சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க கைஸ். பாருங்க மலேசியாவில் வந்து கருப்பு மூவி. ஸோ கருப்பு மூவிஸ் வந்து மலேசியாவில் ஓடி இருக்கு. இது வெறும் டெம்பிள் போல. கருப்பு கோயிலா? ஆமா இது ஃபுல்லாவே கோயிலா இருக்கு. நம்ம ஊர்ல கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது பண்ணுவானுங்க. இங்கே அதை பற்றி ரொம்ப பெருசாக இல்லை, சிம்பிளாக இருக்கு. ஆமாம் தமிழில் கூட இருக்கு, கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு. ஸோ ரொம்ப நேரமாக பேசினதுனால இறக்கிது முடியல. இல்லை பாருங்களேன் காரெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. மலேசியா நீங்கள் டைம் என்னன்னா மலேசியாவில் நம்ம ஊர் டைம் இந்தியன் டைம் பார்த்தா 8:30, மலேசியா டைம் பார்த்தீங்கன்னா 11:03 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வெளியே சுற்றி இருக்கிறோம். இது மாதிரி
நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன ஒன்று கேமரா எடுக்க ஆள் இருந்தால் உங்களுக்கு நிறைய நான் காமிச்சிருப்பேன். நானே எடுத்துட்டு நானே பார்க்க முடியல.